ஒரு இரவு மழை விடாம பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆற்று வெள்ள நீர் பாலத்தை தொட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாலத்துக்கு மேல ஒரு கார் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள 3 பேர் பயந்த முகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இடத்துக்கெல்லாம் போகவே வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பார், எங்களையும் மாட்டி விட்டுட்ட. மாலதி வாய் ஓயாம பேசிட்டு இருந்தா. பக்கத்துல ஆகாஷும் இனியாவும் கொஞ்சம் பயந்த முகத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆகாஷ் காரை வேகமா ஓட்ட மழையுடைய சத்தம் காருடைய சத்தத்தை விட அதிகமா இருந்துச்சு. இந்த 3 பேரும் எங்க போறாங்க? ஏன் இவ்வளவு பதட்டத்தோட இருக்காங்க? என்னவெல்லாம் இனிமேல் நடக்க போகுது? வாங்க கதையில பார்க்கலாம். ஆகாஷ், இனியா, மாலதி 3 பேரும் சென்னையில ஒரு காலேஜ்ல MBBS படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காலேஜ் லீவுங்கிறதுனால இனியாவுடைய சொந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இனியாவுடைய குடும்பம் அந்த ஊர்லயே ஒரு பணக்கார குடும்பம். நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. இனியா அவளுடைய அப்பா அம்மாவிற்கு ஒரே பெண். இனியா பிறந்த பின்னாடிதான் செல்வாக்கு கூடுச்சுங்கிறதுனால இனியா எப்பவுமே அந்த வீட்டுடைய மகாலட்சுமி தான். இனியாவும் பொறுப்பான பெண் தான். அவளிடம் பணம் இருக்குதுன்னு எப்பவும் வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது. 3 பேரும் காலை உணவுக்கு பின்னாடி ஊரை சுத்தி பார்க்க கிளம்பிட்டாங்க. பச்சை பசேல்னு வயல்கள், கிராமத்து மண் வாசனை, கிணறு, ஆறு, ஓடி ஆடுற பிள்ளைங்க, இதையெல்லாம் பார்த்த ஆகாஷுக்கு ஒரு சினிமா பார்த்தது போல இருந்துச்சு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டே வந்தான். அப்போ ஒரு ஆள் இல்லாத இடத்துல கேட்பாரற்று இடிந்த நிலையில ஒரு அரண்மனை தென்படுது. பாரா, உங்க ஊர்ல அரண்மனை எல்லாம் இருக்கு, வா வா போய் பார்க்கலாம்னு ஆகாஷ் அங்கேயே ஓடுனான். டிரைவர் அவனை நிறுத்தி, தம்பி தம்பி அங்க மட்டும் போகாதீங்கன்னு கத்துனாரு. இனியாவிற்கு அது சொந்த ஊரா இருந்தாலும் அரண்மனை பத்தியெல்லாம் யாரிடமும் கேட்டதில்லை. அங்க போகக்கூடாது, அவ்வளவுதான் தெரியும். ஆகாஷ் திரும்பி பார்த்து கேட்டான், என்னென்ன பேய் அரண்மனையா? டிரைவர் சொன்னாரு, தம்பி அப்படியும் சொல்றாங்க, அங்க சாமி இருக்குதுன்னு சொல்றாங்க. சாமின்னா சும்மா இல்ல, 108 லிங்கங்கள் அரண்மனைக்குள்ள புதைஞ்சு இருக்குதாமா. அதுக்கடியில பல 100 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் எழுதிய பல நூல்களும் புதைஞ்சு கிடக்குதாமா. அதுல இன்னைக்கு நம்ம தீர்க்கவே முடியாத பல நோய்களுக்கு மருந்துகளும் அடங்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த அரண்மனையுடைய ராஜாவுக்கே இதெல்லாம் தெரியாதாம். ஒரு முறை எதுக்கும் அரண்மனையுடைய தோட்டத்துல தோண்ட தோண்ட சில லிங்கங்களும் ஓலைச்சுவடிகளும் கிடைச்சுதாமா. ஆனா அதுக்குள்ள இந்த செய்தி பக்கத்து நாடுகளுக்கும் தெரிய எதிரிகள் படையெடுத்து வர தொடங்கிட்டாங்க. இந்த நாட்டையும் சிறப்பிடிச்சிட்டாங்க. ஆனா யாராலும் இந்த லிங்கத்தையும் ஓலைச்சுவடிகளையும் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியலையாம். டிரைவர் கதையை சொல்லி முடிக்கிற வரைக்கும் கண் இமைக்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க 3 பேரும். 3 பேரும் திரும்பி வந்து கார்ல ஏறிட்டாங்க. அன்னைக்கு இரவு எல்லாரும் சாப்பிட்டு வெளியில உட்கார்ந்து ஊர்க்காரங்களோட பேசிட்டு இருந்தாங்க. இனியா வந்திருக்கிறதுனால சில சொந்தக்காரங்களும் அங்க கூடியிருந்தாங்க. ஆகாஷ், மாலதி, இனியா 3 பேரும் ஒரே நினைப்புலதான் இருந்தாங்க. அந்த அரண்மனைய ஒரு முறையாவது பார்த்திரணும்னு. ஆகாஷ் சொன்னான், இனியா இன்னைக்கு இரவு சரியா 2 மணிக்கு கிளம்பிடலாம்னு. எங்கடா என்றால் இனியா. அரண்மனைக்கு தான். ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். மாலத்தியும் பயந்தான். வேண்டாம்பா, பார்க்கலாம்னு ஆவல் இருந்தாலும் எனக்கெல்லாம் தைரியமே இல்லை, ஆளை விடுங்கடா சாமின்னா. ஆனா ஆகாஷ் விடுறதாவே இல்லை. இனியா இனியா ப்ளீஸ், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இனியா ரொம்பவுமே யோசிச்சா. சரி ஓகே, இந்த காலத்துலயும் கட்டுக்கதையெல்லாம் நம்பணுமா? வாங்க இன்னைக்கு இரவு போயே பாத்திரலாம். மாலதி சொன்னா, நானெல்லாம் வரமாட்டேன்ப்பா. ஆனா அவளை இங்க விட்டுட்டு போனா அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவா. இனியாவும் ஆகாஷும் அவளை கூட்டிட்டே போகணும்னு முடிவோடு இருந்தாங்க. இனியா வீட்டில இருந்து ஒரு காட்டு பாதையில நடந்தா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான் அது அரண்மனை. அதனால 3 பேரும் நடந்தே போறாங்க. மாலதி கேக்குறா, இனியா இப்பவும் கேக்குற, ஏதாவது பிரச்சனை ஆயிருங்கிற பயம் கூட உங்களுக்கு இல்லையா? ஆகாஷ் சொன்னா, மாலதி நீ பயப்படாம வா, நான் பாத்துக்கிறேன். இனியாவுக்கும் பயம் இருந்துச்சு. ஏன்னா இது அவளுடைய சொந்த மண். இங்க ஏதாவது பிரச்சனைனா அப்பாவுக்கு தான் மான பிரச்சனை ஆயிரும். 2 கிலோமீட்டர் நடைப்பயணத்துல கொஞ்சம் களைச்சுதான் போயிருந்தாங்க. அரண்மனைய நெருங்குனாங்க. பல வருடங்களா சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. கல்லு முள்ளும் தான் ஆரம்பம்.
அதுக்குள்ள நுழைஞ்சு அரண்மனை பக்கத்துல போகும்போதே ஏதோ ஒரு புகை அரண்மனையுடைய இன்னொரு பக்கத்துல இருந்து வருது. ஆளே இல்லாத இடத்துல புகை மட்டும் இப்படி. 3 பேரும் திடுக்கிட்டாங்க. நடப்பது கூட சத்தம் வராம நடக்க ஆரம்பிச்சாங்க. தைரியத்தை வரவழைச்சிட்டு அரண்மனைக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பிரம்மாண்டமான மிகப்பெரிய கல் தூண்கள் இன்னும் அரண்மனைய விழாம காத்துட்டு இருக்குது. பழைய ராஜாக்களுடைய உருவங்கள் எல்லாம் இரவு நேரத்துல கொஞ்சம் பயமா தெரிஞ்சது. சுத்தி பாக்கறதுக்கு மட்டுமே 2 நாள் வேணும் போல அப்படின்னு மாலதி சொன்னான். அப்படின்னு இனியா சொல்றா. அப்போ அங்க மறுபடியும் புகை வாசனையும் யாரோ நடக்கிற சத்தமும் கேக்குது. 3 பேரும் திடுக்கிட்டு சுத்திலும் பாக்குறாங்க. ஆகாஷ் டார்ச் லைட்டை ஆஃப் செய்யறான். இன்னும் இருள் அதிகமாகுது. ஆகாஷ் மறுபடியும் டார்ச் லைட்டை ஆன் பண்றான். மெதுவா இனியா கிட்ட சொல்றான், இனியா இங்க வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இனியா கொஞ்சம் பயத்தோடவே, ஆகாஷ் என்ன சொல்ற, வா போயிடலாம்னு 2 பேர் கையையும் பிடிக்கிறா. ஆகாஷும் சரின்னு சொல்லிட்டான். மாலதி பேய் அரைஞ்சது போல திகிலோடு நின்னுட்டு இருந்தான். 3 பேரும் இப்படியும் வேக வேகமா நடந்து இனியாவுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு பின்னாடி எதை பத்தியும் 3 பேரும் பேசிக்கவே இல்லை. காலையில பாத்துக்கலாம்னு தூங்க போயிட்டாங்க. 3 பேருக்குமே தூக்கமும் வரல. காலையில ஊர் திருவிழா. கிராமத்துல சொல்லவா வேணும், கோலாகலமா இருந்துச்சு. ஆனா இந்த 3 பேர் மட்டும் எதுலையும் நாட்டம் இல்லாம இருந்தாங்க. மெல்ல இனியா ஆகாச கூப்பிட்டா. என்ன பயந்துட்டியா? சேச்சா அதெல்லாம் இல்ல இனியா, ஆனா யாரோ அங்க இருக்காங்க, நாம இன்னைக்கு கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். மாலதி அதிர்ச்சியானா. இன்னைக்குமா? இனியாவும் கூடவே சொன்னான். வேணா ஆகாஷ், அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நாம அங்க போகவே வேண்டாம். எனக்கு என்னமோ நாமளே பிரச்சனைய விலை கொடுத்து வாங்குறமோன்னு தோணுது. ஆகாஷ் தொடர்ந்தான். என்ன இனியா, நீ தைரியமான பொண்ணுன்னு நினைச்சா நீயே இப்படி பயந்துட்ட? சரி, நீங்க வந்தாலும் வரலைனாலும் நான் போகத்தான் போறேன், முடிவோடு சொன்னான் ஆகாஷ். இனியாவுக்கு வேற வழியே இல்ல, அவனோடு தொடர்வதுன்னு முடிவெடுத்துட்டான். ஆனா மாலதி முடியவே முடியாதுன்னுட்டா. மறுபடியும் வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போவதுன்னு 2 பேரும் முடிவெடுத்துட்டாங்க. நேத்தை விட கொஞ்ச நேரத்திலேயே அரண்மனைக்கு வந்துட்டாங்க 3 பேரும். இன்னைக்கு எந்த புகையும் அங்க இல்ல. ஆகாஷ் சொன்னா, இனியா மாலதி இங்க பாருங்க, இன்னைக்கெல்லாம் இங்க யாரும் இல்ல. நேத்து யாராவது குடிகாரம் படுத்துட்டு இருந்திருப்பான், அவனை பார்த்து நம்மளும் பயந்துருக்கோம். இன்னைக்கு மட்டும் வரலைன்னா நாமளும் இங்க பேய் தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். இனியாவும் மாலதியும் உள்ள போகணுமானும் நினைச்சாங்க. முடிவா உள்ள வந்தாச்சு. இன்னும் பிரம்மாண்டம் குறையாம இருந்துச்சு. கை தேர்ந்த கலைஞர்களால் உருவான நிறைய பொருட்கள் அங்கு இருந்தது. இந்த அரண்மனையை மட்டும் பராமரிச்சிருந்தா ஒரு ஊரே சுற்றுலா தலமாயிருக்கும், அவ்வளவு நிறைஞ்சிருக்கு, ஆகாஷ் சொன்னான். அட போனா, அதுக்குள்ளதான் பேய் கதை வந்துருச்சே, இனியா கொஞ்சம் சலிப்போடு சொன்னான். அப்போ அந்த அரண்மனையுடைய கீழ்த்தளத்துல ஏதோ உருள்ற சத்தம் கேக்குது. மறுபடியும் 3 பேரும் திடுக்கிட்டாங்க. அதுவும் எதையோ யாரோ தரன்னு இழுத்துட்டு போறது போல. 3 பேரும் மரண பீதியில டார்ச் லைட் ஆஃப் செஞ்சுட்டு நின்னாங்க. ஆகாஷ் இனியாவையும் மாலத்தையும் கூட்டிட்டு அரண்மனையுடைய பின்பக்கமா ஓடுனான். இருட்டுல எதுவுமே தெரியல. பின்பக்க வாயில் பெருசா திறந்திருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. 3 பேரும் வேகமா ஓடிட்டு இருக்கும்போது மாலதி கால் தடுக்கி ஒரு இடத்துல விழறா. அவளுடைய செயின் அங்க ஒரு மரப்பலகையில சிக்கி விழுந்துருச்சு. மாலதி கத்துனா, இனியா என் செயின் விழுந்துருச்சு. ஆகாஷும் இனியாவும் திரும்பி வந்தாங்க. அங்க ஒண்ணுமே தெரியல. மாலதி வா, நாம வேற வாங்கிக்கலாம், இங்க இருக்கிறது நல்லதுக்கே இல்ல. மாலதியும் பயத்துடனே கிளம்பி வேக வேகமா அவங்க பின்னாடி நடந்தான். எப்படியோ அங்கிருந்து ஓடி வந்து இனியாவுடைய வீட்டை வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த முறை அப்பா கிட்ட மாட்டிட்டாங்க. இனியா நில்லுமா. 3 பேரும் பயந்துட்டாங்க. இந்த நேரத்துல என்னமா இது, எங்கிருந்து ஓடி வர்றீங்க? இனியா உளர ஆரம்பிக்கிறதுக்குள்ளார ஆகாஷ் சொன்னான், அது அங்கிள், யூடியூப்ல நைட் கிராமம் இப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போடலாம்னு வீடியோ எடுக்க போயிருந்தோங்க அங்கிள். அப்பா பாதி நம்பின மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லிட்டே ஆகாஷ் வேகமாக அவன் அறைக்குள்ள போயிட்டான். இனியாவும் மாலதியும் அதுக்கு மேல எதை பத்தியும் பேசவே இல்லை. அடுத்த நாள் காலையில ஆகாஷ் இனியா கிட்ட, நீ என்ன நினைக்கிற இனியா? ஏதோ ஆபத்துல மாட்ட போறோம்டா. என்ன நீயே இப்படி பயந்துட்ட? ஆகாஷ் வியப்பா கேட்டான்.
பின்ன கேட்டல அந்த சத்தத்தை, யாரோவ தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இதுல மாலத்தியுடைய செயினை வேற தொலைச்சிட்டு வந்து நிக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நைட் போய் அதை எடுத்துடலாம்பா. ஐயோ சாமி, ஆளை விடுறா. அப்பவே மாலதி சொன்னான் வேண்டவே வேண்டாம்னு. கேட்டோமா? இப்ப பாரு. நைட் ட்ரெயினை பிடிச்சு முதல்ல ஊர் போய் சேரலாம். மாலதிக்கு நான் செயின் வாங்கி கொடுத்துக்கிறேன், முடிவா சொன்னாள் இனியா. நைட் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்தாச்சு. ஒரு வாரம் காலேஜ் படிப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மறந்துட்டு வந்த நேரம். இனியாவுடைய அம்மா ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்றாங்க. இனியா, கேட்டியாமா? அந்த ஆள் இல்லாத அரண்மனையில யாரோ ஒருத்தனுடைய பிணம் கிடக்குதாமா. அதுவும் ஒரு வாரம் ஆச்சாமா. ஊரே பரபரப்பா இருக்கு. போலீஸு பத்திரிக்கைங்கன்னு திருவிழா நேரத்துல எதுவும் நடந்திருக்குது. இனியா திடுக்கிட்டாள். அப்போ அங்க நடந்தது. அம்மாவுடனான காலை கட் செஞ்சுட்டு ஆகாஷையும் மாலதியையும் உடனே பார்க்க ஓடணும். இப்போ என்ன பண்றது ஆகாஷ்? என்ன நீயே நாம தான் கொலை பண்ணோம்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவ போல. யாரோ ஒருத்தன் அங்க செத்துருக்கான், அவ்வளவுதான். அதுக்கே நீ அவ்வளவு பயப்படுற? அது நாம போறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட நடந்திருக்கலாம். ஆகாஷ், கொஞ்சம் இப்பவாது சீரியஸா பேசு. போலீஸுக்கு நாம அங்க போனோம்னு தெரிஞ்சாலே மோப்பம் பிடிச்சு வந்துடுவாங்க. ஊர்லயும் சரி காலேஜ்லயும் சரி நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. இனியா கவலையோடு சொன்னா. மாலதிக்கு பேச அங்க வார்த்தைகளே இல்லை. 3 பேரும் இந்த கவலையில ஆழ்ந்து இருக்கும்போது இனியாவுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ, என்னம்மா 3 பேரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிட்டு நிம்மதியா அங்க போய் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன? இனியாவுக்கு பேச்சே வரல. ஆகாஷ் போனை வாங்கினா. எதிர்முனையில ஒரு கரடு முரடான ஒரு ஆளுடைய குரல். என்னப்பா தம்பி, எல்லா கொலையை செஞ்சவன் யாருன்னு மூளை முடுக்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா ஜாலியா படிக்க போயிட்டீங்க? ஆகாஷ் கத்துனா. டேய், யாரா நீ? கையில கிடைச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாரா கொலை பண்ணது? பைத்தியகாரா. இத பாரு தம்பி, இந்த உருமலெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். உங்களுடைய ஒரு தங்க செயின் தான் இதுக்கு சாட்சி. மாலதி கத்தி அழுதான். ஐயோ அண்ணா, அது என்னுடையது, தயவு செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏமா தங்கச்சி, உங்க செயின் எதுக்குமா அந்த ஆள் இல்லாத அரண்மனைக்கு வந்துச்சு? 3 பேரும் அமைதியா நின்னாங்க. இப்ப வழிக்கு வாங்க. 3 பேரும் கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, இல்ல அப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு அலைய வேண்டியதுதான். கிளம்பி போய் அவன்கிட்ட வாங்குறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இனியாவுடைய ஊர் எல்லையை தாண்டி ஒரு இடத்த சொல்லி இருந்தான். இப்ப இந்த இரவுல மலையில அங்கதான் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவன் சொன்ன இடத்த நெருங்கினாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத மண் வடிச்சாலை. அதுவும் அவன் சொன்ன பழைய காளி கோயிலும் தெரிஞ்சிச்சு. யாரா இருப்பான்? ஒருவேளை அவன் கூட்டமா வந்திருந்தா நாம இப்படி தனியா 3 பேர் மட்டும் வந்து மாட்டிட்டோமே. 3 பேரும் மனசுக்குள்ள பல கேள்விகளோடு அந்த கோயிலை நெருங்கினாங்க. அப்போ இனியாவுக்கு மறுபடியும் ஒரு கால் வந்துச்சு. அதே ஆள் தான். சொன்ன மாதிரியே சமத்தா வந்துட்டீங்க போலையே. இனியா கேட்டா. இப்போவாவது சொல்லு, என்ன பண்ணணும்? செயினை மரியாதையா கொடுத்துடு. சொல்றம்மா, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுற? நான் சொன்ன 5 லட்சம் பணத்தை கொண்டு வந்திருக்கிறியா? இனியா சொன்னான். கொண்டு வந்திருக்கேன், சொல்லு. அத அந்த காளி கோயிலுக்கு பின்னாடி வச்சுட்டு நீ காருக்கு போன்னு சொன்னான். நீ முதல்ல செயினை கொடு. இனியா கத்துனா. செயின் காளி சிலையின் கழுத்துல தான் இருக்கு, நீ தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா பணத்தை வைக்காம ஏமாத்திடலாம்னு நினைச்ச, அவ்வளவுதான். நீங்க அரண்மனைக்கு வந்து போன எல்லா வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இனியா பணத்தை காளி கோயிலுக்கு பின்னாடி வச்சுட்டு காளியின் கழுத்துல இருந்த செயின் எடுத்துட்டு திரும்ப காருக்கே வந்தா. அப்போ அந்த பிட்டியை எடுக்க ஒரு ஆள் 6 அடி உயரம், ஆத்தாலே பயப்படும்படியான உருவத்தோட வந்தான். ஆகாஷ் காரை விட்டு இறங்கி அவனை பிடிக்க பாயறான். அதுக்குள்ள அங்கே சலசலன்னு நிறைய பேர் வர சத்தம். இனியாவுடைய அப்பாவும் லோக்கல் போலீஸும் அங்க கூடுனாங்க. போலீஸ் அந்த 6 அடி ஆளை பிடித்து துவைத்தது. இனியாவும் ஆகாஷும் பிரம்மை பிடித்தவர்களாய் இனியாவுடைய அப்பாவை பார்த்தாங்க. ஆனா மாலதிக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா மாலதி பயந்திருந்தாலும் புத்திசாலித்தனமா இனியாவுடைய அப்பாவிற்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஏன்னா இன்னைக்கு பணம் கேட்கிறவன் நாளைக்கு இன்னும் பிளாக்மெயில் பண்ண மாட்டான்னு நிச்சயம் இல்லை.
பண்ணாத குற்றத்துக்கு வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிக்க கூடாது. இனியா அப்பா, என்னம்மா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? இனியா தயங்கி தயங்கி பேசினா. அப்பா, உங்க பேருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான். இந்த 6 அடி ஆள் பேரு மாறி. பல நாட்களா போலீஸ் தேடும் ஒரு குற்றவாளி. அரண்மனை அவனுக்கு பெரிய பாதுகாப்பா இருந்துச்சு. யாருமே அந்த பக்கம் வரமாட்டாங்க. சிவலிங்கமும் ஓலைச்சுவடி பத்தியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. ஒளிஞ்சுக்க ஒரு இடம். அப்போதான் ஒரு நாள் இவங்க 3 பேரும் வர்றத பார்த்தான். முதல் நாளே பயப்படுத்தி இருக்கான். ஆனா இவங்க அடுத்த நாளும் தொடர்ந்தாங்க. அதனாலதான் கொஞ்சம் அதிகமாவே பயப்படுத்திட்டான். அப்போ அங்க கிடந்த பிணம், அது ஒரு பைத்தியக்காரனுடையது. கவனிக்க ஆளே இல்லாம கால் போன போக்குல வந்திருக்கான். வந்தப்போ அங்க விழுந்து இறந்துட்டான். அதுவும் இவங்க 3 பேரும் அங்க போன அதே இரவு. இவங்க 3 பேரும் ஓடன பின்னாடிதான் இந்த மாரி கையில அந்த செயின் கிடைச்சது. கிடைச்சது லாபம்னு ஓடாம இன்னும் கொஞ்சம் பணம் பார்க்க பார்த்தான். இப்போ போலீஸ் கிட்ட சிக்கிட்டான். 3 பேரும் நிம்மதி பெருமூச்சோட இனியாவுடைய அப்பாவிற்கும் போலீஸுக்கும் நன்றி சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்புனாங்க. அரண்மனையை பத்தி காலம் காலமா பேசப்படுற 108 சிவலிங்கங்களும் சித்தர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகளும் தான் இவ்வளவுக்கும் காரணம். அதனால இனியாவுடைய அப்பா அரசாங்கத்துக்கிட்ட முறையிட அதை பத்தின ஆராய்ச்சிகள் தொடர்ந்தது. சிவலிங்கங்கள் 1-2 மட்டுமே கிடைச்சது. ஓலைச்சுவடிகள் அவ்வளவா நல்ல நிலைமையிலேயே இல்லை. கிடைச்சது மட்டும் வச்சுட்டு பிற்காலத்துல ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது. அரண்மனை அமைதியடைந்தது.